ஐயா வணக்கங்க ஐயா. நான் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் சாலைக்கிராம் என்ற ஊர்ல இருந்து வர்றேங்க ஐயா. ஐயா அண்ணாமலை ஆனந்த சித்தர் ஐயாவுடைய யூடியூப்ல வந்து அவருடைய இதை பார்த்தா எனக்கு உடல் ரீதியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாகவே வந்து எனக்கு பிரச்சனை இருக்குங்க ஐயா. அதாவது வந்து சோத்துக்கால்லையும் இந்த வல்லாங்கல்லையும் வந்து எனக்கு வந்து 18 பிளாக், அதாவது வந்து சிகரெட்டு புகை பிடிச்சதுனால வந்து எனக்கு அடப்புன்னு சொல்லி போயிட்டு பெரிய பெரிய மருத்துவமனை, பிரைவேட்டு மருத்துவமனை கொடுத்துருந்தாங்க. அதனுடைய தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் எடுக்கணும் அப்படின்ற தீர்வத்தை எனக்கு சொல்லியிருந்தாங்க. கால் எடுக்கிறத காட்டிலும் வந்து நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மன உளைச்சலில் இருக்க நேரத்தில் தான் ஐயாவுடைய விளம்பரம் எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ வந்து நான் வந்து 12 நாளைக்கு முன்னால் ஐயாவை கண்டுபிடித்து சிறுவில்புத்தூருக்கு வந்து அவருடைய மருத்துவ இடத்துக்கே நேராக வந்தேன். அப்போ வந்து அசால்ட்டாக சொன்னார் ஐயா, இல்லைங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை, ஏன் இப்படி அழுது தவிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நான் சரி பண்ணி தரேங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு மனசில் அப்படியே ஒரு நிலைமை வச்சுட்டு சரிங்க ஐயா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இன்னைக்கு வந்து 12 நாள் ஆகுது. ஆனால் அந்த மருத்துவ சாலையிலிருந்து என்னால் வந்து அந்த மெயின் ரோட்டுக்கு போக முடியல. இங்கே இருந்த ஒரு நண்பர் தான் கூட்டியாந்து நடவடை எல்லாம் இருக்கிறீங்க வாங்க உடனே, ஏன்னா 100 மீட்டர் வந்து என்னால் நடக்க முடியாது. அதான் உண்மையா என்னை வந்து நேரடியாக வந்து கூட கேளுங்க, அது உண்மை வந்து. இப்போ ஐயா வந்து 12 நாளில் வந்து சிறுவில்புத்தூர் நடக்க சொன்னால் நடப்பேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஹாஸ்பிட்டல் பேர் கூட சொல்கிறேன், அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு கல்லடைப்பு இருந்துச்சு. முதல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ராமநாதபுரத்தில் வந்து இப்போ வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். மீண்டும் இந்த 1.5 வருஷத்தில் வந்து 24 mm அதோடைய ரிப்போர்ட் இந்த பையில் இருக்கு, வேணால் காட்டுறேன். அவங்களுக்கு சேர்த்து நான் மருந்து வாங்கிட்டு போனேன். ஐயா 3 பொட்டலம் கொடுங்க, 12 நாள் கழிச்சு இன்னொரு 3 பொட்டலம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த 12 நாள் 13 நாள் கொடுக்கறது வந்து எனக்கு நாளைக்கு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே 3 நாள் 4வது நாள் வந்து எனக்கு வந்து எந்த வழியும் இல்லை. இந்த பக்கம் பின் சைடு வந்து அப்படியே கட்டி வீங்கிக்கிட்டு வந்துருந்துச்சு, அப்படியே உள்ளே போயிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது, இப்போ நம்ம பட்டணத்தை சாப்பிடணுமா இன்னைக்கு கேட்டுட்டு வாங்க அப்படின்னா இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நல்லா இருக்கிறத பார்த்து எங்கள் இன்னொரு பையனுக்கு வந்து சொந்தக்காரர் தான், அவருக்கு வந்து ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை. அதாவது வந்து 85லேருந்து 90% வந்து அடப்பு இருக்குது. அப்போ வந்து ஸ்டெண்டு வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு 2 லட்ச ரூபா பணம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தம்பி எதுவுமே வேண்டாம், என்னங்களுடைய உடல்நிலையை நீங்கள் நேருக்கு நேரம் பார்த்தாலே உடனடியாக வாங்க, நம்ம சிறுவில்புத்தூர் போவோம், ஐயாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பையன் வரையில தான் நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா இது வந்து எனக்கு மட்டும் சரியான பத்தாது, இது உலக மக்கள் இதை அனுபவிக்கணும், அதனால வந்து தயவு செய்து நான் வந்து இதில் நல்லா தெளிவாயிருக்கேன், எப்படியாவது நான் வந்து மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணுங்க ஐயா, இது விளம்பரத்துக்காக இருக்கக்கூடாது, சுயநிலையாக நான் சொல்லணும் மக்களுக்கு அப்படின்னு சொன்னேன். சரி ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு. இது உண்மை. இங்கே வந்து நான் வந்து இதை வந்து அனுபவிச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது மாதிரி வந்து எல்லா மக்களும் இங்கே வந்து இன்னும் ஒரு உண்மையை மட்டும் நான் ஒரு இதாக சொல்கிறேன் அப்படிங்களா, இங்கே வந்து மருத்துவம் வியாபாரம் இல்லை அப்படின்றத நான் வந்து உணர்ந்தேன். இங்கே வந்து மருத்துவம் வியாபாரம் இல்லை. உங்களால் முடிஞ்சதோ அந்த இதுக்கு தெளிவாக எந்த கை பார்த்து பார்க்கறதுக்கு எதுக்குமே காசு கிடையாது, எதுக்குமே காசு கிசுலாம் கிடையாது. நல்லா நீ ஆரோக்கியமாக இருந்தால் போதுமையா. இந்த மருத்துவம் வந்து எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாரும் செஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு செய்கிறாங்க. உங்களை வேண்டி விரும்பி கேட்குறேன், இங்கே வாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேராக வாங்க, ஐயாவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி மருந்து வாங்கிட்டு போய் எனக்கு ஏகப்பட்ட குழப்படி இருந்துச்சு. அது ஐயாவிட்ட அப்பப்போ நான் ஃபோன் பண்ணுவேன், ஐயா நான் உங்களுக்கு பேப்பரில் எழுதியிருக்கேன் பாருங்க அப்படின்பாரு. அதுக்கப்புறம் நான் தெளிவானது கூட சொன்னேன். அப்போ அவருமே கூப்பிட்டாரு, இடையில கூப்பிட்டா இப்போ எப்படியா உடல்நிலை எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அடுத்து நான் 2 பேரும் கூப்பிட்டுட்டு வர்றேங்கய்யா அப்படின்னு. அது மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் என்னை தேடி வாங்கப்பா, நாங்கள் உங்களுக்கு செலவு போடுறோம், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், வந்து எங்களுக்கு இடத்த காட்டுங்கன்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த பையனை நீங்களே நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதுகில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து முதுகில் கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதாவது முதுகில் நடு தாரையில் ஒன்று, அதுக்கு பக்கத்தில் ஒன்று, இந்த ஷோல்டரில் ஒன்று, எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐயா வந்து வறுமை இங்கே வந்து அப்போ இந்த நரம்புலாம் வந்து சுருண்டு இருந்துச்சுன்னு வறுமை எடுத்தாங்க. எடுக்கையிலேயே அப்படி நீவிட்டு வரையில பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து அப்படி தாண்டி வர்றது மாதிரி இப்படி வரும், அந்த மாதிரி வந்துச்சு. 12 நாளில் நான் இதை கவனிக்கவே இல்லை. நான் வந்து இந்த அடப்பு எனக்கு இந்த இழப்பு சம்மந்தப்பட்டதே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எங்கள் முதுகில் இருந்த கட்டியை காணாண்டு. மிகப்பெரிய மாயம். நீங்கள் வந்து நான் பொய் சொல்லணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருந்தது வந்து இப்போ இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் பின்னால். எங்கள் வீட்டில் வந்து இப்போ 2 நாளாக கேட்குறாங்க, பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னப்பா பின்னால் கட்டி இருந்துச்சே காணமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைஸ் இருந்துச்சு. அது வந்து நான் இதை கவனிக்கவே இல்லை. அது சாதாரண கொழுப்பு கட்டியா என்னன்னே தெரியாமல் இருந்தால் அந்த விட்டு அப்படியே முதுகால் போயிடுச்சு. இந்த இடத்துல இருந்துச்சு 2 கட்டி, இந்த தடம் தெரியும் பாருங்க, இங்கே இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன எறும்பு கடிச்சது மாதிரி அந்த தடம் மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு கட்டி, இங்கே ஒரு கட்டி, இத்த சோல் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு நான் மருந்து வாங்கி சாப்பிடலை. ஆனால் இந்த கொடுத்த மருந்து, இந்த ரத்தக்குழாய் அடப்புடைய மருந்து வந்து அது கொஞ்சம் வேலை செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, ரொம்ப